ஃபெனிக்ஸ் ஜெயராஜோட லாக்அப் டெத்துக்கான ஜட்ஜ்மெண்ட் பத்தின ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. வணக்கம், நான் ஆனந்த். யார் இந்த ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாத்தான்குளம் ஊரை சேர்ந்த ஒரு சாதாரண மொபைல் ஷாப் வச்சிருக்கிறவங்க தான் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ். ஜெயராஜ் வந்து அப்பா 58 வயசு ஆகுது, ஃபெனிக்ஸ் வந்து 31 வயசு ஆகுது. அவரோட பையன் ஜெயராஜோட பையன் ஃபெனிக்ஸ். இவங்க வந்து அந்த ஊரடங்கு டைம்ல ஜூன் 19, 2020 அந்த ஊரடங்கு டைம்ல கடையை வந்து இந்த டயத்துக்குள்ள க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு லிமிட் இருந்துச்சு. இந்த இரவு இந்த டயத்துக்குள்ள க்ளோஸ் பண்ணிடணும் லிமிட் செட் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி வச்சிருந்ததா சொல்லி போலீஸ் வந்து ஜெயராஜை கூட்டு போயிருக்காங்க. ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போயிருக்காங்க. அங்க வச்சு அவர் அடிச்சிருப்பாங்க போல. இதை வந்து அப்பா கூட்டு போயிருக்காங்க, கூப்பிடுறதுக்கு ஒரு போயிருக்காரு. எதுக்கு அப்பா கூட்டு போனீங்கன்னு சொல்லி இவர் பின்னாடி ஸ்டேஷன் வந்துட்டாரு. அங்க தான் அப்பாவை அடிக்கிறத பார்த்திருப்பாரு போல. எதுக்காக இது பண்ணி கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்காரு. எதுக்காக இது பண்றீங்க, என்ன காரணம் சொல்லி கேட்கறதுக்காக. எங்கேயும் நீ எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லி 2 பேரையுமே விடிய நைட்டு ஃபுல்லா அடிச்சு லாக்அப் இதை வச்சு லத்தியை வச்சு அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க. மறுநாள் ஜூன் 20 வந்து கோவில்பட்டி சிறைச்சாலைக்கு இவங்களை அனுப்பி இது பண்ணியிருக்காங்க. ஜூன் 22 பையன் இறந்துடுறாரு, ஃபெனிக்ஸ் இறந்துடுறாரு. ஜூன் 23 அப்பா இறந்துடுறாரு. இந்த விஷயம் வந்து சோசியல் மீடியா ஃபுல்லா பரவுது. எல்லாருமே அழுத்தம் கொடுக்குறாங்க அரசுக்கு. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணி இது வந்து இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாறுது. சிபிஐக்கு மாறினோடனே அந்த 9 பேர் அந்த 10 காவலாளிகளையுமே விசாரணையில எடுத்து இது பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் இந்த கோவிட் டைம்ல ஒருத்தர் இறந்துடுறாரு. மிச்சம் 9 பேரையும் விசாரணை பண்றாங்க. விசாரணை போகுது. அதுக்கான தீர்ப்பை இப்ப 2026 ஏப்ரல் 6க்கு கொடுத்திருக்காங்க. மதுரை நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் கொடுத்திருக்காங்க. அதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த சிபிஐல இருந்து 1000 பக்கங்கள் அடங்கிய ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் விசாரிச்சு இந்த 6 வருஷத்துல விசாரிச்சு 1000 பக்கங்கள் அடங்கிய ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க ஃபெனிக்ஸ் ஜெயராஜோடைய லாக்அப் டெத் சம்பந்தமா. அது மாதிரி இவங்க என்னென்ன விஷயங்கள், அதாவது இந்த கொலை நடந்ததுக்கு அப்புறம், இந்த ஒரு இப்படி ஆகி போச்சு இறந்ததுக்கு அப்புறம் இவங்க அந்த ஸ்டேஷனுக்குள்ள நிறைய எவிடன்ஸை அழிக்க பார்த்துருக்காங்க அந்த 9 காவலாளிகள். அதையும் எல்லாம் இல்ல கரெக்டா கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த ஏப்ரல் 6 வரைக்கும் இந்த தீர்ப்பு எழுதுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீதிபதி முத்துக்குமரன் ரொம்ப தெளிவா மத்திய மாநில அரசுகளோட ஒப்பீனியன் கேட்டிருக்காரு. இந்த கேஸ்ல உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதும், உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றத்தோட நிலைப்பாடு என்ன, இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க ரொம்ப தெளிவா ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை, உயர்ந்தபட்ச தண்டனையை நீங்க வழங்குங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகேவா. இது வந்து மேல்முறையீடுக்கு அவங்க போனாலுமே அங்க பெருசா அது வந்து ஒரு 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 பிளே பண்ணாதங்க. ஓகேவா. இப்போ இந்த 9 குற்றவாளிகளுக்கும் இரட்டை மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. அது போக சிறை தண்டனை, அது போக அபராத தொகை கொடுத்துருக்காங்க. இரட்டை மரண தண்டனை எதற்கு? ரெண்டா மரண தண்டனை கொடுக்கணும். ஒரு தடவை தூக்கில போட்டாலும் இறந்துருவாங்க. அதற்கு இரட்டை மரண தண்டனை யோசிச்சிங்க அப்படின்னா, ஃபெனிக்ஸ்ங்கிற ஒருத்தரை துன்புறுத்தி கொலை பண்ணியிருக்காங்க, ஜெயராஜுங்கிற ஒருத்தரை துன்புறுத்தி கொலை பண்ணியிருக்காங்க. இது கேஸா பார்த்தாலும் ஒன்னா இருந்தாலும் 2 உயிர் போயிருக்கு. இந்த 2 உயிருக்கான நீதி வேணும் அப்படிங்கிறதுக்காக ஃபெனிக்ஸோட உயிருக்கு, அந்த உயிர் போனதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு மரண தண்டனை, இன்னொன்னு ஜெயராஜோட உயிர் போனதுக்கான அதுக்கு அந்த வழக்குக்கான ஒரு மரண தண்டனை சொல்லி இரட்டை மரண தண்டனை 2 தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ ஒருத்தரை வந்து கற்பழிச்சு கொலை பண்றாங்கன்னா, கற்பழிப்புக்கு ஒரு தண்டனை, கொலை பண்ணதுக்கு ஒரு தண்டனை, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இது பண்ணிருக்காங்க. ஓகேவா. இன்னொரு ஆங்கிள் நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, இரட்டை மரண தண்டனை எந்த இடத்துல ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும் அப்படின்னா, சப்போஸ் இவங்க வந்து ஒரு கருணை அடிப்படையில, குடும்பம் வந்து கஷ்டப்படுற குடும்பம், நீங்க வந்து அதெல்லாம் யோசிக்கணும், தெரியாம பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கருணை அடிப்படையில பிரசிடென்ட் கிட்ட, குடியரசுத் தலைவர் கிட்ட இந்த ஒரு விஷயம் போகுது அப்படிங்கிறப்ப அவங்களால ஒரு மரண தண்டனை தான் ரத்து செய்ய முடியும். இரட்டை மரண தண்டனை ரத்து செய்ய முடியாது. அப்படிங்கிறப்ப எப்படினாலும் இவங்களுக்கு தண்டனை கிடைச்சே தீரும். மேல்முறையீடு பண்றதுக்கான அங்க போறதுக்கான வாய்ப்பும் கம்மி. அங்கேயும் அது பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்களே உச்சபட்ச தண்டனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இது சஜஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறப்ப அங்கேயே பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாது. ரைட்டா. இன்னொன்னு, இவங்க வந்து இவன் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அழகா ரெட்ட தண்டனை கொடுத்துருக்காங்க, சிறை தண்டனை, அது போக அபராத தொகை. அந்த A1 அக்யூஸ்டான ஸ்ரீதருங்கிறவருக்கு வந்து 84,10,000 அபராத தொகை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வேரி ஆகுது அமௌண்ட். இதுல வந்து ஃபெனிக்ஸோட குடும்பத்துக்கு, ஃபெனிக்ஸ் ஜெயராஜோட குடும்பத்துக்கு ஏதாவது போகுமா அப்படின்னா, இவங்க இந்த குற்றவாளிகள் இருக்காங்களா 9 பேர், இந்த 9 பேரோட சொத்தை பறிமுதல் பண்ணி அதுல இருந்து 1.4 கோடி ரூபாயை வந்து அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு நஷ்டஈடா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க.
இதுவுமே ரொம்ப பாராட்டுக்குரியது. ஒரு தண்டனை பண்றாங்க, ஒரு இந்த மாதிரி தப்பு நடந்துருச்சு, ஒரு அதிகாரி வந்து தன்னோட அதிகாரத்தை ஒரு தவறான வழியில துஷ்பிரயோகம் பண்றாரு அப்படின்னா அவரோட சொத்துக்களை பறிச்சுதான் அவங்களுக்கு கொடுக்கணும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு. அரசாங்கம் அந்த இடத்துல வந்து கொடுக்கறது வந்து தவறானது. அது வந்து தேவையில்லாது. அவங்களோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணி கொடுக்கறது தான் வரவேற்கத்தக்கது என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் இதுல வந்து பெருசா வந்து பாத்தீங்க அப்படின்னா நாடு ஃபுல்லா இந்த கேஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கேஸ். இந்த தீர்ப்புக்கும் மக்கள் மத்தியிலையும் சரி, சோசியல் மீடியாவில் பயங்கரமான ஒரு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. நீதிபதி முத்துக்குமாரனா எல்லாருமே வாழ்த்திட்டாங்க. ஏன்னா ரொம்ப டிலே ஆயிருச்சு. 2020 அந்த எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, ஒரு கேஸ் நடந்த ஸ்டார்டிங் ஆனப்பதான் அந்த அந்த கேஸை பத்தின ஒரு ஃப்ரண்ட் பேஜ்ல போடுவாங்க. அப்புறம் அதுக்கு சைஸ் குறையும், அப்புறம் செகண்ட் பேஜுக்கு போகும், அப்புறம் தேர்ட் பேஜுக்கு போகும், லாஸ்ட் கடைசி ஒரு பேப்பரோட கடைசி பக்கத்துல முக்குல அந்த முக்குல அந்த சின்ன துணுக்கு அது வந்து நிற்கும் அப்படிம்பாங்களா. அந்த மாதிரி இந்த கேஸ் என்னமோ ஏதோ வழியில மறைஞ்சிருமோ அப்படிங்கிறப்ப அப்படிலாம் இல்லாம தானா முன் வந்து மதுரை கோர்ட் வந்து இந்த கேஸை எடுத்து அதை வந்து அதுக்கான நீதியை கரெக்டா கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப தெளிவா விசாரிச்சு ஆராய்ஞ்சு இந்த விஷயத்த கொடுத்துருக்காங்க. இதுல தப்பிக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த 9 பேருக்குமான இது கிடைச்சே தீரும். இதுக்கப்புறமாவது இனிமே தன்னோட அதிகாரத்தை தப்பா பயன்படுத்த கூடாது அப்படிங்கிற மாதிரி காவலாளிகளுக்கும் மற்ற அரசு அதிகாரிகளுக்குமே இது ஒரு பாடமா இருக்கும். இந்த மாதிரி நம்மளோட இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இவங்க தரப்புல வாதாடின வக்கீல் இருக்காங்களே, அவங்க வந்து இதுக்கு அப்போஸும் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி இவங்க வந்து அவங்கள அடிச்சு கொலை பண்ணணுங்கிற மோட்டிவ்ல அது பண்ணல. ஜெயராஜ வந்து விசாரிக்க கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிடுறப்ப பெனிக்ஸ் வந்து அந்த இடத்துல பெனிக்ஸ் வந்து அந்த இடத்துல காவலாளிகளை வந்து கோவப்படுத்துற மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசியிருக்காரு. அதனால அடிச்சிருக்காங்களே தவிர இது வந்து கொலை முயற்சி கிடையாது. கொலை பண்றதுக்கான மோட்டோல அவங்க பண்ணல. அதனால இவங்களுக்கு வந்து இந்த தண்டனையை இது பண்ணணும். இது வந்து அவங்க வந்து தன்னோட இது பண்ண கொலை பண்றதுக்கு மோட்டோல அவங்க பண்ணல. அதனால இது வந்து அவங்களுக்கு ஏற்புடையது கிடையாதுங்கிற மாதிரி அவர் டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனா அதெல்லாம் பெருசா எடுபடல. சிபிஐ சைட்ல இருந்தும் வாதாடின வக்கீல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும். ஏன் அப்படின்னா கூட்டு வந்து விசாரிச்சிருக்காங்க. தன்னை எதுக்கு என் அப்பாவை கூட்டு வந்தீங்க, எங்க அப்பாவை எதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கிற கேள்விக்காகவே ஜெயராஜை பெனிக்ஸையும் வச்சு அடிச்சிருக்காங்க. முதல்ல ஜெயராஜை கூட்டு வந்திருக்காங்க, எதுக்கு எங்க அப்பாவை கூப்பிடுறீங்க அப்படின்னு அவர் கேட்டதுனால அவரையும் வச்சு அடிச்சு நைட்டு ஃபுல்லா அடிச்சிருக்காங்க. இது வந்து தன்னை என்ன பண்ணிட முடியும், நான் ஒரு காவல்துறை அதிகாரி, தன்னை என்ன பண்ணிட முடியும், எங்களை நீ என்ன பண்ணிடுவோம், நாளை என்ன பண்ண முடியுங்கிற ஒரு அதிகார திமிரு, ஒரு அதிகார வர்க்கம் அப்படிங்கறதுனாலதான் ஒரு தலைக்கணத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவரோட பாயிண்ட்ஸ் அவர் ரொம்ப கிளியரா எடுத்து வச்சிருக்காரு. நீதிபதி முத்துக்குமார் அவங்களோட தீர்ப்பை ரொம்ப கிளியரா கொடுத்துருக்காங்க. இதுல என்ன தெரியுது அப்படின்னா காலம் தாழ்ந்த ஒரு நீதியா இருந்தாலும் கூட ரொம்ப சரியான நீதி கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான இது வந்து இனிமே நடக்காது. ஏன்னா தண்டனைகள் வலுவா இருந்தா மட்டும்தான் தப்புகள் குறையும் அப்படிங்கிறது. இது கண்டிப்பா இனிமே தப்பு பண்ண நினைக்கிற ஒருத்தவனுக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு சாவுமணி மாதிரி பயந்துகிட்டே தான் இருப்பாங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த பிரச்சனைகள் இருக்கு. அதையும் வேகமா விசாரிச்சு அவங்க தண்டனை கிடைக்கணும். திருபுவனம் அஜித்குமார் கோவில் காவலாளியான அஜித்குமாரோடைய லாக்அப் டெத் வந்தது, கவின் ஆணவ படுகொலைக்கும் இந்த மாதிரியான தவறுகளுக்கு ஒரு நல்ல அந்த தப்பு இனிமே நடக்கக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு தண்டனை வந்து அந்த குற்றவாளிகளுக்கு கண்டிப்பா கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா எந்த வித பிரச்சனைகளும் இனிமே எதிர்காலத்துல வராது. கண்டிப்பா தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்பட்டால் மட்டும்தான் சட்டங்கள் வந்து தவறுகள் குறையும். நீதிபதி முத்துக்குமரன் மற்றும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஒரு அரசாங்கத்து மேல ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. அதை ஏற்படுத்தி கொடுத்த முத்துக்குமரன் சாருக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. இந்த வீடியோல நான் ஏதாவது இந்த ஜட்ஜ்மெண்ட் ரிலேட்டடா ஏதாவது தப்பா சொல்லியிருந்தாலோ, ஏன்னா ஏதாவது மேபி கரெக்ட்னஸ் இருக்கலாம், அது வந்து இந்த வீடியோவை ஏதாவது ஒரு சட்டம் படிச்ச ஒரு லாயர் அட்வொகேட் யாரும் பாக்குறீங்க அப்படின்னா அது என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்த நீங்க கரெக்ட் பண்ணுங்க. நான் வந்து சாட் ஜிபிடி நியூஸ் சேனல்ல எல்லாம் கோத்ரோ பண்ணி அந்த இதெல்லாம் டீட்டெயிலா வச்சுதான் ஒரு கம்பைல் பண்ணி தான் வீடியோ சொல்லியிருக்கேன். இது ஏதாவது ஒண்ணு தப்பா இருந்துச்சு, இது இல்ல இது இப்படி கிடையாது, இது இப்படி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்ல நினைச்சீங்க அப்படின்னா ஷுவரா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.